வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் சுக்கா. ஸோ வீட்டிலேயே வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியான குயிக்கான சிக்கன் சுக்கா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். அது கூட வந்து 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நீண்ட வட்டத்தில் கீறி அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இன்கேஸ் ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதில் பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சிக்கனும் தக்காளியும் வந்து நல்லா வந்து வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஸோ தக்காளியும் அப்புறமா நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வேக விட்டுடலாம். நடுவில் வந்து இது மாதிரி வந்து அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா வந்து கலரி விடுங்க. அப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா ஈவனாக வேகும். ஸோ பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த தண்ணியிலே வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. பாருங்க, 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, அதுலேருந்து எண்ணெய்லாம் வந்து கசஞ்சு வெளியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து சிக்கனை வந்து வேக வச்சுக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வேக விட்டுலாம். அப்போ தான் நம்ம சிக்கனில் இருக்கிற போன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். நீங்கள் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம சிக்கன் சுக்கா ஆல்மோஸ்ட் ரெடி. இது இப்போ வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி ஃப்ரெஷ் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ கருவேப்பிலை சேர்த்தோன்னே வாசனை வந்து நல்லா சூப்பராக கமகமந்து. கருவேப்பிலை கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் சுக்கா ஈஸியான ஸ்டெப்ஸில் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து பரிமாறிடலாம். நம்ம இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் சுக்கா வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.